ஹாய் மக்களே வணக்கம். சின்ன மருமகள் சீரியலில் நம்ம ராஜாங்க ஐயா வந்து வைரவேல ஆர்டர் கொடுத்துருந்தாருல, அது டெலிவரி ஆகிடுச்சு. அதை நம்ம கருப்பு எடுத்துன்னு வந்து காட்டுறாரு. எல்லாரும் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா பளபளப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் எல்லாருமே பார்க்குறாங்க. வீட்டில் எல்லாருக்கும் அதே சந்தோஷம். அதை கையில் வாங்கி பார்க்கணும், ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அந்த வேலு. நம்ம சேது அந்த வேலை கையில் வாங்கி பார்க்குற அந்த நேரத்தில் அப்பா தான் சொல்கிறாங்க, அப்பா முருகன் கையில் வேலு இருக்க மாதிரியே இருக்கப்பா பேராண்டின்றாங்க. உங்கள் பேரன் கையில் வேலு இருந்தால் மட்டும்தான் முருகன் மாதிரி இருக்காரான்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்பத்தாவ உடையில விட்டுட்டு இருக்காங்க. ஏய் போங்கடா, சும்மா குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, சீக்கிரமா பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு வேலை காணிக்கையா வேலை சாத்திட்டு நீங்க வந்துருப்பா, நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சாலும் நம்ம ராஜாங்க ஐயா சொல்றாரு. தமிழ்ச்செல்வியோட அப்பா அம்மா அங்க வராங்க, அவங்கள வந்து எல்லாருமே வாங்கன்னு சொல்றாங்க. இந்த 4 பேரு தவிர சாவித்ரி, ஈஸ்வரி, சித்ரா தவிர மற்றவங்க எல்லாம் வாங்கன்னு தான் சொல்றாங்க. ஏங்க தமிழ் கூட அவங்க அம்மா அப்பா பார்த்து வாமா எப்படிங்கன்னு கேட்கவே இல்லைங்க. அப்படியே கல்லூனி மங்க மாதிரி தான் அப்படியே சேது பக்கத்தில் நின்றுட்டு இருக்கா இந்த தமிழ்ச்செல்வியும். சரி எல்லாம் ரெடியாகிறாங்க. தமிழ்ச்செல்வியும் நம்ம சேதுவும் கிளம்பிடுறாங்க பழமுதிர்ச்சோலைக்கு வேலோட. ராஜாங்க ஐயா என்ன பண்றாரு, தாமரை பார்த்து என்னம்மா நான் ஒரு மாப்பிள்ளை சொல்லி வச்சேன்னு அவங்க நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களா, ரெடியாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மாம்மா நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும், எனக்கு அந்த சம்மந்தம் பிடிக்கல, அந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டான்றாங்க. எல்லாரும் கோவமா வராங்க. ராஜாங்க என்னம்மா பிரச்சனை உனக்கு, எதுக்கு நீ வேணான்னு சொல்றனால திருன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா அவங்க காம்பேஷ் பிச்சை லவ் பண்றாங்கல்ல, அது எப்படி சொல்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம சாவித்திரி எப்படியோ சொல்லி தொலையாண்டி, அப்பயாச்சும் இந்த விஷயம் தெரியட்டும்ட்டு சித்ராக்கு வேற வயிற்ற கலக்குது. இந்த விஷயம் தெரிஞ்சா நம்ம மாமா வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிருவாரு, நம்ம பண்ண தப்பெல்லாம் வெளியாயிடுமே, நம்ம என்ன பண்றது சொல்லிட்டு ஒரு பக்கம் அவ வந்து உணவின் இருக்கா. என்னம்மா தாமரை தேவையில்லாம இது மாதிரி சொல்ற, உனக்காக உங்க மாமா எவ்வளவு பெரிய இடத்துல பார்த்துருக்காரு, வசதி கம்மியா இருந்தாலும் எல்லா சௌகரியம் அவரே பண்ணி தர போறாரு, நீ எதுக்குமா வேணான்னு சொல்றா. இதை பார்த்து தாமரைக்கு செம கோவம் வருது. இவ வேற நடுவுல வந்து குட்டையை குழப்பிட்டு இருக்காளே, நாங்க ஏதோ ஆசைப்பட்டா இவன் அந்த ஆசையே வந்து கழிச்சிருவாளே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கூட பேசிட்டு இருக்கான் இந்த தாமரை. ராஜாங்க சொல்றாரு, என்னப்பா படிப்புன்னா வாத்தியாருக்கு படிச்சிருக்காரு, வசதி கம்மியா இருக்குன்னு நினைக்கிறியா, நான் ஒரு ஸ்கூலே கட்டி கொடுத்துட்றேன், நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு என்ன வசதி வேணுமோ எல்லாமே நான் உனக்கு பண்ணித்தரேன் மாமா, நீ ஏமா கவலைப்படுற, நீ ஊன்னு சொன்னா போதும்னு சொல்றாரு. இல்லை மாமா எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு தாமரை வந்து ஒத்த காலில் நிற்கிறாங்க. அப்போ சுகன்யா கேட்குறாங்க, என்ன தாமரை நீ வேற யாருன்னா மனசில் நினச்சிட்டு இருக்கியா, வேணான்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. தாமரையும் வாய் விட்டு எதுவும் சொல்ல முடியாது, அப்படியே தவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ஈஸ்வரிக்கு என்னன்னா வாய் தந்து உண்மை சொல்லிட்டு அவளுமே நம்ம குட்டல அம்பலமாயிடும், இது தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுக்க முடுக்கா இங்கே பேசிட்டு இருக்கா. நம்ம தாமரையும் காமேஷ் பிச்சுக்கிட்ட பேசி வீட்டில் வர எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் சீக்கிரம் வீட்டில் வந்து பொண்ணு கேளுங்க அப்படின்றாரு. அச்சோ என் நிலைமையே திண்டாட்டமாக இருக்குது, நான் எந்தெந்த கோயிலில் போய் யாசகம் பண்ணுறதுன்னு தெரியாது இருக்கு, இவன் வேற வந்து என்னை பொண்ணு கேளுன்றாளே சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் கவலைப்படாத, உன்னை யாரும் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என்ன தவிர நீ தைரியமாருன்னு சொல்லிட்டு ஆறுதலாக சொல்கிறாரு. இந்த காமேஷ் பிச்சை தாமரை கிட்ட கொஞ்சம் ஆதரவாக அன்பாக பேசிகிட்டு இருக்காரு. இந்த ஈஸ்வரி தங்கப்பாட்டி கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, உனக்கு வேலைக்கு கரெக்டாக நேரம் வந்துடுச்சு, தமிழும் சேதும் வந்து வைரவேலோட பழமுதிர்ச்சோலைக்கு கிளம்பிட்டாங்க, நீ என்ன பண்ணுற அவங்கள அடித்து போட்டு அந்த வேலை எடுத்துக்கோ, அதுலேருந்து எனக்கு ஒரு பைசா கூட தர வேணாம், இதை வச்சு நீ பொழைச்சிக்கப்பா, என் பேர் மட்டும் வெளியே வரக்கூடாது பார்த்துக்குப்பா, உன்னை தான் நம்புற சொந்த தம்பி ஆகட்டும் சொல்கிறேன்றாங்க. அதெல்லாம் கவலைப்படாதுக்கா, நம்ம பசங்க பக்காவாக முடிச்சுடுவாங்க அப்படின்றாங்க. எனக்கு வந்து கைமாற ஒரே ஒரு உதவி செய்யணும், அந்த தமிழ்ச்செல்வி வந்து பணமாக தான் இருக்கணும், அவளை தீர்த்து கட்டிடுங்கன்னு சொல்கிறா. அவளுக்கு எப்படி தான் மனசு வந்ததுன்னு தெரியல. அவளும் ஒரு பொண்ணை பெற்றவ தானே, அவள் நிறமாச கர்ப்பிணி, அவள் என்ன பண்ணா அவளை, இவ ரொம்ப ஓவரா பேசினா கூட பேசுவா, அவளை தானே, மற்றபடி அவள் எதுவுமே பண்ணலையா, அவள் எவ்வளோ ஒரு வஞ்சகமான செயல் பண்ணுறா பார்த்தீங்களா இந்த ஈஸ்வரி. எல்லாம் ராஜாங்கத்தை தான் அடிக்கணும். ராஜாங்க வீட்டு உப்பு தின்னுட்டு அங்கே தங்கிட்டு அவங்க காசை செலவு பண்ணிட்டு அவங்க குடும்பத்துக்கு எப்படி வாரிசு வரக்கூடாது துரோகம் பண்ணுறா பார்த்தியா. இந்த ஈஸ்வரி முடிவு கட்டுறதுக்கு யாருமே இல்லையான்னு தெரியல. எத்தனை தடவை பட்டாலும் திருந்தவே மாட்டான். ஏற்கனவே உயிர் பிச்சை போட்டான் சேது, அந்த வீட்டை விட்டு நாயாட்டு வெளியே தடுத்திருப்பாங்க. ஏதோ புண்ணியம் கட்டிக்கணும் சேதுவும் தமிழ்ச்செல்வியும். ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காலே தெரியலங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சேது தமிழ்ச்செல்வியும் கொஞ்சம் ஜாலியா டைம் பாஸ்க்காக பேசிட்டு வராங்க. அந்த நேரத்துல ஒரு ஆள் ரோட்ல மயங்கி நடந்துன்னு அப்படியே வலிப்பு வந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இவர் சேது என்ன பண்றாரு, தமிழ் இங்கே இரு, நான் போய் ஏதோ யாருக்கும் அடிபட்டது போல என்ன பார்க்கலாம்னு தூக்கி பார்த்தா அந்த ஆள் வந்து சேதுவை அடிக்கிறான். சேது சுத்தி 4 பேர் ரவுடி வந்து எல்லாம் அடிச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியா சேது அடிச்சு போட்டுடுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியும் கடத்திட்டு போயிடுறாங்க. மக்களே பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ்ச்செல்வியோட கதி என்ன ஆகும்னு தெரியல, ராஜாங்க என்ன ஆக்ஷன் எடுக்க போறாரு தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.